வாக்கு வங்கியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அந்த சாதிகள் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சாதியை சேர்ந்தவங்களை தான் வேட்பாளராக நிறுத்துறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆணவ கொலைகளை இதெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா வருது இல்ல. 234 தொகுதியில சில கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வீட்டை தவிர, சில இடதுசாரி முற்போக்கு அம்பேத்கரிய அமைப்புகளில் இருந்த பிரதிநிதிகளை தவிர, எல்லாரும் சொல்லல, சிலரை தவிர எம்எல்ஏ எம்பிஸே, முக்கியமா திமுக அதிமுக எம்எல்ஏ எம்பிஸே அவங்க வீட்டுல இருக்கிற கலப்பு திருமணத்தை எதிர்த்து போலீஸை தவறா பயன்படுத்தியிருப்பாங்க எல்லாருமே. அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பு வெறுப்பு இருந்தா கூட சாதிய மத ஆணவ குற்றங்களுக்கு எதிராக சிறப்பு சட்டம் வரும் பொழுது ஒரு அரசாக திமுகவுக்கு அதுக்கான சிறப்பு சட்டத்தை, தனி சட்டத்தை இயற்றுவதற்கான கடமை இருக்குது. அந்த அழுத்தத்தை இடதுசாரி அம்பேத்கரிய அமைப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வராங்க. அவங்க அதை தவிர்த்து போகக்கூடிய நிலையில கிடையாது. இந்த சிறப்பு சட்டம் கோர்ட்டுக்கு போகும்போது அது சிறப்பு அம்சங்கள் என்னவா இருக்கணும்? நான் முன்னாடியே என்னென்ன செயல்கள் குற்றமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போ வெறுமனே குற்றம் மட்டும் பத்தாது. இந்த சிறப்பு சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு குற்றத்தை வகைப்படுத்தி தண்டிக்க வேண்டியதா இருக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பிரிவென்டிவ் லாவாவும் இருக்கணும். மூணாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாவும் இருக்கணும். மூணு கலந்துதான் இருக்கணும். இப்போ அந்த சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா, நம் மேல சொன்ன மாதிரி குற்றத்துக்கு ஏற்ற அளவு தண்டனை இருக்கணும், காஸ் அண்ட் எஃபெக்ட். ரெண்டாவது, இது வழக்கா வரும் பொழுது என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்றேன். என்ன அப்படின்னா, எல்லா சாதி மத ஆணவ குற்றங்கள் சார்ந்த சம்பவங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்லாஃபுல் அசோசியேஷன் இருக்கும்.